ஹலோ வணக்கம் எல்லோரையும் பிரபஞ்சம் ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கி இந்த பூல்பானில் நண்டு பூல் நூலில் வடிவாளாக பின்னலாம்னு பார்ப்போம். அதுக்கு நீங்கள் எந்த டைப்பு இப்படி ஈயக்கூடிய நல்ல பூல்பாண்டை எடுத்து பின்னலாம். இப்போ இதில் என்னென்று பின்னுறேன்னு பார்ப்போம். நான் 4 மில்லிமீட்டர் கம்பி மற்ற நார்மல் தடிப்பான 4-6 4-5 தடிப்புள்ள நூல் எடுத்து வச்சுக்கிறேன். 2 கலரில் பின்னப்பேன். ரெட் அண்ட் பிளாக்கில் பின்ன போகிறேன். இப்போ என்னென்று பின்னுறேன்னு பார்ப்போம். இப்படி இப்படி ஹெட் பேண்ட் என்னென்று பின்னுறேன்னு போட்டிருக்கேன். நீங்கள் இப்போ என்னுடைய சேனலில் இருக்குது, பார்த்து பின்னலாம். ஓகே, இப்போ இதுக்குள்ளே இப்படி கொடுத்துட்டு இப்போ ஸ்டார்ட்டுக்கு முடிச்சு போட்டுட்டு வச்சுக்கொண்டு நான் இப்படி முடிச்சு போனால் உங்களுக்கு எது ஈஸியாக வருதோ அப்படி முடிச்சு போங்க. இப்படி முடிச்சு போட்டுட்டு இப்படியே இதை கொண்டு இப்படி பிடிச்சு கொண்டு இப்படி ஒரு பின்ன இந்த மிச்ச நூலை நீங்கள் பின்னைக்கே இப்படி சேர்த்து இதோடைய பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. அது தாண்ட திருப்பி அதை மீனை கட்டு நாங்கள் எந்த தேவையில்லை. இப்போ சிங்கிள் குரோஸை பின்ன போகிறேன் நான் எல்லாத்துக்குள்ளே. இப்படி இருக்கிறத இதை கீழால் கொடுத்து இதை இப்படி எடுத்து கொண்டு கம்பியில் 2 நூல் இருக்கும். உங்களுக்கு தெரியும் சிங்கிள் குரோஸை நட்டு பின்னுறாண்டு. தெரியாட்டி பின்னல் வாவு பண்ணுறது இதுக்குள்ளே இருக்குது, பார்த்து பின்னலாம். அப்போ இதுக்குள்ளால் கொடுத்து இப்படி எடுத்து கொண்டு அப்படியே களை எடுக்கணும். அப்படியே சுத்த வர சிங்கிள் குரோஸை பின்ன நீங்கள் இப்படி கிட்டவா மடித்து இப்படி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பிடிச்சி பின்ன ஈஸியாக இருக்குது. இப்படியே நல்ல நெட்டுக்கமாக சுத்த வர பின்னி கொண்டு வரணும். முதலாவது செயினுக்குள்ளே கொண்டு முடிக்கணும். இப்போ இப்படியே சுத்த வர பின்னி போட்டு காட்டணும் உங்களுக்கு. இப்படி அதாவது பாருங்க, இப்படி கிட்டவா மடித்து வச்சுருந்தா ஈஸி. இப்படி இதுக்குள்ளால் கொடுத்து இப்படி எடுத்து இப்படி. ஓகே, இப்போ நான் சுத்த வர பின்னி போட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சுத்த வர பின்னி கொண்டு வந்துட்டேன். ஆனாலும் என்ன செய்யணும்னா கொஞ்சம் டைட்டாக இப்படி தெரியக்கூடாது. நாங்கள் எவ்வளோத்துக்கு இழுத்து டைட் பண்ணணும். அப்போ தான் நாங்கள் இப்படி இழுத்து கேட்க லாஸ்டிக் பெருசான்னு தெரியாமல் இருக்கும். அதுக்காக இழுத்து இப்படி இழுத்து போட்டு மிச்ச இடத்துக்கும் பின்னணும். இப்போ ஓரளவு இழுத்து பின்னிட்டேன். என்னன்னு சொல்லிட்டு ஆகலும் இழுக்கவும் இல்லை, ஓரளவுக்கு விடவழியல் தெரியாமல் பின்னிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சுத்தப்படாமல் கரெக்டாக இருக்கும்னு பார்க்கணும். அப்புறம் உட்பக்கமாக வளைஞ்சி வந்தாலும் கொண்டு முதலாவது சிங்கிள் குரோஸைக்கு கொண்டு முடிச்சுட்டு 1 2 3 செயின் பின்னி டபுள் குரோஸை பின்னி பண்ணேன். ஒவ்வொன்றுக்குள்ளேயும் 3 டபுள் குரோஸை பின்ன போனேன். இந்த 3 செயினையும் சேர்த்து நாங்கள் என்னன்னா 3 டபுள் குரோஸை என்ன 3 டபுள் குரோஸை பக்கத்தில் இருக்க 3 டபுள் குரோஸை இப்படி 3 டபுள் குரோஸியாக போடைக்க ஆக நல்லா விரிஞ்சு வடிவாக வரும். ஒவ்வொன்றுக்குள்ளேயும் 3 டபுள் குரோஸை பின்னணும். இப்போ இப்படியே சுத்த வர எல்லாத்துக்குள்ளேயும் நீங்கள் 3 டபுள் குரோஸை பின்னுங்க. இப்படி வேறு டிசைன்லையும் பின்னி போட்டிருக்கேன் பூல்பானில்.
என்னோட சேனலில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம் யூடியூப் சேனலில். 1 2 3 இப்படியே பின்னி கொண்டு வந்து இந்த பின்னின 3 செயின் பின்னின அதுக்குள்ளே கொண்டு வந்து முடிக்க போகிறோம். இப்போ பின்னிட்டு சுத்த வர பின்னிட்டு காட்டுறேன். எல்லா சிங்கிள் குரோஸேக்கு 3 டபுள் குரோஸே பின்னணும். இப்போ சுத்த வர பின்னிட்டு காட்டுறேன். இப்போ வந்து சுத்த வர பின்னி கொண்டு வந்துட்டேன். ஸ்டார்டில் பின்னின இந்த 3 செயினுக்கு சரி ஸ்டார்டில் பின்னின 3 செயின் 3வது இதுக்குள்ள கொண்டு வந்து முடிக்கணும். இப்போ நீங்கள் இவ்வளவுத்தோடையே ஸ்டாப் பண்ண போகிறீங்க, வடிவாக இருக்குன்னா இவ்வளவுத்தோடையே நிப்பாட்டலாம். இதே வடிவாக தானே இருக்குது. இப்போ நான் இன்னும் ஒரு வரி பின்ன பண்ணேன், இன்னும் கொஞ்சம் இதாக இருக்குது. இப்போ கருப்புலேயே பின்னலாம், வேறு கலர் மாற்றி பின்னலாம். இப்போ நான் கருப்பில் பின்னுவோமா அதில் சிவப்பு பின்னியும் பின்னலாம். ஓகே, கருப்புலேயே பின்னுவோம். 1 2 3 செயின் பின்னி திரும்பவும் இதுக்குள்ள முதல் பின்னின மாதிரியே 2 டபுள் குரோஸே, மிச்சம் எல்லாத்துக்கும் 3 டபுள் குரோஸ். இதில் 3 செயின் பின்னினாடி இதோட 2 டபுள் குரோஸு, இதையும் சேர்த்தா 3 டபுள். இப்போ பக்கத்துக்கு 1 டபுள் குரோஸை பின்னிட்டேன். 2 3 இப்படி எல்லாத்துக்குள்ளேயும் இந்த வரி 3 டபுள் குரோஸை பின்ன போகணும் எல்லாத்துக்குள்ளேயும். அப்படி பின்னி கொண்டு வர இன்னும் இப்படி சுருங்கி நிற்கிறது, இன்னும் கூட வடிவாக சுருங்கி நிற்கும். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர்களில் பின்னலாம். இது வந்து கருப்பு பிடிக்குமென்றனாடி கருப்புலையே பின்னுறேன். ஓகே, இப்படியே சுத்த வர பின்னி வந்து 3 செயினுக்குள்ளே கொண்டு வந்து முடிக்க போகிறோம் இந்த வரி. இப்போ வந்து சுத்த வர பின்னி கொண்டு வந்தாச்சு. 3வது செயினுக்குள்ளே இப்படி கொடுத்து முடிக்கிறது. நான் வந்து போர்டருக்கு சிவப்பு கலரில் பின்னுற நாடி ரைட்டாக அப்படி முடிச்சு போட்டு இதையே எடுத்து பின்ன போகிறேன். நூல் கலராமல் இருக்க வேணும். இந்த நூலை இதோட போய் கட்டி போட்டு பின்னி முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக சுருளாக இருக்குது. இப்போ இவ்வளோத்தோடைய நிப்பாட்டில் நீங்கள் நிப்பாட்டலாம். இல்லைன்னா இப்போ போர்டருக்கு கணக்க டிசைனுகளில் நாங்கள் போர்டர் பின்னலாம். நிறைய டிசைனில் நெளிவாக வித்தியாசமாகலாம் பின்னலாம். நான் இந்த முறையில் பின்னுவேன். இப்போ இதில் வந்து அதுக்கிய கொடுத்து சிங்கிள் குரோஸை பின்னிட்டு இப்போ வளமையாக நாங்கள் இப்படி பின்னி கொண்டு போவோம். நான் வந்து பின்பக்கமாக பின்ன போகிறேன். இது போர்டர் நல்ல வடிவாக இருக்குமென்றதுக்காக இப்போ பின்பக்க இதில் கொடுத்து இப்படி எடுத்து இப்படி, அதாவது ஒவ்வொரு இப்படியே கொண்டு வந்து பின்பக்கத்துக்கு குத்தி இப்படி எடுத்து வந்து இப்படி பின்னணும். இப்படி பின்பக்கத்துக்கு கொடுத்து இப்படி கொண்டு வந்து அப்படி எடுக்கணும். ஸ்டார்ட்டுக்கு உங்களுக்கு சில நேரம் கஷ்டமாக இருக்கலாம், பல வந்துடும். இப்படி பின்பக்கமாக கொழுவி இப்படி எடுத்து வந்து இப்படி இப்படி பின்பக்கமாக இப்படி பின்னி கொண்டு வர நல்ல வடிவாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதே மாதிரி நான் குட்டி பொருளையும் பின்னினான். அதுக்கு வந்து இப்போ ஃபுல்லாக இதே மாதிரி தான் பின்பக்கமாக
பின்னி கொண்டு வந்தேன். நாங்கள் பின்னி முடிச்சப்ப இப்படி வடிவாக இருக்குண்டு. நேரில் சிவப்பாக இருக்குது, இதில் கொஞ்சம் ஆரஞ்சு கலர் மாதிரி காட்டுது. நேரில் நல்லா இருக்கு அந்த கலர். குட்டி ஒரு வடிவாக இருக்கு. ஃபுல் பேண்ட் இது இது வந்து இந்த சைஸ் ஃபுல் பேண்டில் பின்னினான். இப்போ இது வந்து இது இதே இதே மாதிரி தான் பின்னினான். இப்படி பின்பக்கத்தால் இப்படி பின்பக்கம் கொடுத்து இப்படி அது இப்படி பின்னு. இது வந்து நிறைய இடங்களில் நாங்கள் நிறைய போர்டர்களுக்கு பின்னலாம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு. இப்படி அது இதே இது பிடிக்கிற வேறு டிசைன் இருந்தாலும் நீங்கள் பின்னலாம். இப்படி பின்னி ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டு கடைசியாக இப்படி பின்னிட்டு இப்போ இதில் முதலாவது ஸ்டார்டில் பின்னினா அதுக்குள்ளே கொடுத்து முடிவு காலம் எடுத்து முடிக்கலாம். முழுவர் வெட்டும்போது கவனமாக இருக்கணும். இடையில மாறி வெட்டிட்டோம்னா எல்லாம் கலந்து வரணும். எடுத்துட்டு இந்த மிச்ச நூலக்கம் வந்து இதுக்குள்ள இதெல்லாம் எடுத்துட்டு வெட்டி விடணும். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்க. இதில் நாங்கள் வேறு டிசைனுகளும் போடலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைனில் போடலாம். இப்போ சும்மா செய்து காட்டுறேன். இப்போ 1 2 3 செயின் பின்னி எப்படி சிங்கிள் குரோஸை பின்னினாங்களோ அதில் கீழ் பக்கத்துக்கு இப்படி கீழ் பக்கத்துக்கு இப்படி கொடுத்து கீழ் பக்கத்துக்கு இப்படி கொடுத்து எடுத்து இப்படி ஒரு பின்னி போட்டு பக்கத்துக்குள்ள சிங்கிள் குரோஸு பக்கத்துக்கு சிங்கிள் குரோஸு 1 2 3 செயின் பின்னி சிங்கிள் குரோஸ் வந்து கீழ் பக்கத்துக்கு இப்படி கொடுத்து எடுத்து பக்கத்துக்குள்ள சிங்கிள் குரோஸு பார்த்தீங்கன்னா இப்படி வரும். 3 செயின். இது நிறைய விதமாக நாங்கள் அப்படி போர்டருக்கு பின்னலாம். இது சும்மா ஒரு சிம்பிளான டிசைன். இப்படி ஃபுல்லாக சுத்த வர பின்னலாம். இதுவும் ஒரு வடிவாக இருக்குது. ஓகே, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதே மாதிரி பின்னலாம். இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்னுடைய சேனலில் வந்து சின்ன பிள்ளைகளுக்கான உடுப்புகள், தொப்பியல், சப்பாத்து, என்னென்று பின்னுறது, அந்த வீடியோ பூ பேண்டுகள், அரஸ் பேண்ட், ஹெட் பேண்ட் எல்லாம் என்ன பூ எல்லாம் என்னென்று பின்னுறது இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்த்து பின்னி பழகலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.